குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல 3rd யூனிட். ஏற்கனவே நாம இயல் 2 யூனிட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். 2ஆம் யூனிட் முழுவதும் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை சார்ந்து வந்து படிச்சிருப்போம். அதாவது நாம இயற்கை எப்படி வந்துட்டு பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பத்தி நீங்க சென்ற வகுப்புல இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இயற்கையை நேசிச்சீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸை நேசிச்சீங்களோ இல்லையோ, இயற்கையை பாதுகாத்தீங்களோ இல்லையோ, அதனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனா இந்த 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் படிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய கடமையாக நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு அடிப்படை உரிமை இருக்குதோ கடமையும் இருக்குது இல்லையா? அதே போல நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை வந்துட்டு இயற்கையை பாதிக்காத வண்ணம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், அதாவது எதுவாக தான் இருக்கட்டுமே, மண்ணை தூய்மைப்படுத்தக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது, நீரை அசுத்தம் பண்ணக்கூடாது, காற்றை மாசுபடுத்தக்கூடாது, இது எல்லாம் இயற்கை சார்ந்தது. மரத்தை வெட்டக்கூடாது, இந்த மாதிரி. ஏன்னா மரத்தை நேசிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தை வணங்குங்க, அதுக்கப்புறம் மரத்து கூட பேசுங்க. அது நீங்க அதாவது மரத்து இயற்கைக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சென்ற வகுப்புல படிச்சு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு, உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது சென்ற வகுப்புலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்கக்குள்ள யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி கீழே கூட கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம தேசியம், அதாவது நம்ம நாடு அதை நாடு என்ற தலைப்பின் கீழே இந்த பாடல் தான் பார்க்க போறோம். அதாவது நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க. ஒரு நாட்டு மேல எப்படி வந்து பற்று இருக்குது, வீரம் எப்படி இருக்குது, அப்படின்றது நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் பலர்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதை உணர்த்தக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும். அதாவது நாடு அதை நாடு என்ற தலைப்பின் கீழே கற்றலின் நோக்கங்கள் பாருங்க. புறநானூற்று பாடலின் மைய கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல். அப்ப புறநானூற்று பாடல அது மைய கருத்து என்ன சொல்லுதுன்றத அதை தெரிஞ்சுக்க போறோம். உணர்ச்சியோட வாய்விட்டு படிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய வீரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதுங்களுடைய கல்வி, இது எல்லாம் பொருந்தது இந்த பாடலுடைய மைய கருத்தாக இருக்குது. அதை நீங்க என்ன செய்யணும், உணர்ச்சியுடன் வாய்விட்டு படிச்சு, அதாவது எந்த ஒரு விஷயமாக ஒரு படிக்கிறது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறது இல்லாம இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, எப்படியெல்லாம் சுதந்திரத்தை இருக்கிறதுனால எப்படியெல்லாம் சீரழிக்கிற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில சீரழியுது இல்லையா? இப்ப நீரை வந்து அசுத்தப்படுத்துறதோ, காற்றை வந்து மாசுபடுத்துறது எல்லாமே ஒரு சீரழிவு தானே. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூகத்துல எத்தனையோ இன்னல்கள்லாம் நடக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னா, அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல தியாகங்கள், உயிர் தியாகங்கள் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாம சுதந்திரமா இருக்கோம். அப்போ அதை வந்து உணர்ச்சியோடு வாய்விட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புறநானூற்று பாடலுடைய மைய கருத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் படிக்கும்போது. அப்புறம் கதைப்பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிதல். கதைப்பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படின்னா ஒரு சுவாரஸ்யமா ஒரு நயத்தோட ஒரு ஓசையோட அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகள் குறித்து தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல். அதாவது வந்து நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்குனாங்க இல்லையா, முன்னால இருக்கிற ஆளுமைகள், ஒரு தலைமை பண்பு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்பற்றில் சிறந்த விளங்குனதான அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்னைக்கு போற்றப்படுறோம். அப்போ அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆளுமைனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு. அப்போ தலைமை பண்புக்கு இருக்கணும்னா எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்கணும். நான் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு சொல்ல விரும்புறேம்மா. அதாவது என்னுடைய பர்சனலா நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, என்னதான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க பேச்சு வந்துட்டு கொச்சையா அசிங்கமா, ஒரு ஒரு நாகரிக தன்மை இல்லாம இருந்துச்சுன்னா அவங்கள துளி கூட மதிக்காதீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எந்த நிலைமையில எந்த சூழ்நிலை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தன் பேச்சுல வந்து சுத்தம் இருந்துச்சோ, மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற அந்த பேச்சா இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கருத்தா நான் சொல்லுவேன். நான் இப்போதுன்றது இல்லை, இது எப்பவுமே நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நல்லா, அதாவது சொல்லுவாங்க, என்னதான் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பாக்குறதுக்கு நல்லா ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளையும் செல்லையுமா இருந்தாலும் அவங்கள மதிக்காதீங்க. பேச்சுல சுத்தத்தோட இருக்கிறாங்க பாத்தீங்களா, சொன்ன சொல்லுல நிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி எதிர்க்க இருக்கிறவங்கள, இப்போ நான் ஒரு 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 ஆஸ் ஒரு டீச்சரா இருக்கேன்னா, நான் நல்லா பேசினாதான் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும்.
நான் கண்டமேனிக்கு பேசுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா, அது என்னையும் அசிங்கப்படுத்தும், கேட்கிற உங்களையும் அது தவறான வழிக்கு தான் கொண்டு போகும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருக்கணும்னா, நல்ல ஒரு டீச்சரா இருக்கணும்னா, என்ன செய்யணும்? முதல்ல வந்துட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அதாவது நம்ம வந்துட்டு நல்லா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? நம்மளே நாமளே முதல்ல சரியா இருக்கணும். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? நம்மள பின்பற்றவங்க அதன் வழியில நடப்பாங்க. அதனால அது நம்ம திருக்குறள்ல படிச்சிருப்போம். ஆ ஒரு மேடை பேச்சுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதற்கென்று ஒரு ஒரு வழி முறை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி வேணா யாருன்னா இருந்துட்டு போட்டுமே. ஆ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இல்ல பின்னாடி இருக்கிறவங்க எத பத்தி நாம யோசிக்கக்கூடாது. நாம செய்ய வேண்டிய வேலை சரியா இருக்குதா? நம்ம செய்யணும். இப்ப நான் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு டீச்சரா நான் இது இருக்கேன்னா, நான் என்ன சொல்லணுமோ, நான் எப்படி குடுக்கணுமோ, அத குடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கணும். அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி குடுத்தாங்க, இவங்க இப்படி குடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்கள குறை சொல்றத விட, நான் என் பிள்ளைங்களுக்கு இத குடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சரியான வழியில குடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அப்படின்றத ஒரு கொள்கையில அது போனா தான் அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அதனால சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பார்க்கும்போது, அது மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது. அது சரியில்லன்றது என்னோட கருத்தா இருக்குதும்மா. அதனால நீங்க ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா காமியும். பெரிய சாதனைகள் புரியணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதையோட இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்கள கூட மரியாதை அதுக்காக சின்ன பிள்ளைங்கள வாங்க போங்கன்னு இல்ல. ஒரு மரியாதையா ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்பா சொல்லுவாங்க இல்லையா? அன்பா அழைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு மரியாதை வந்து கிடைக்கும். அதனால உங்க பேச்சால உங்கள நீங்க இழிவுபடுத்திக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரிம்மா. நம்ம பேச்சு தான் நம்மளை மிகப்பெரிய அளவுக்கு வந்து உயர்த்தும். எந்த பெரிய சாதனையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, மத்தவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தினாவே அதுவே மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு தான். இப்போ தலைமை பண்பு பத்தி நம்ம படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, சொற்கள் மற்றும் தொடர்களில் பயின்று வரும் வினை முற்றுக்களை வந்து அறிந்து பயன்படுத்தணும். அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது. அதாவது வந்துட்டு, இது வந்துட்டு கிராமர் பார்ட்டு. வினை முற்றுகள் ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. அத பத்தி தான் நாம இந்த வகுப்புல படிக்க போறோம். ஆ தொடர் அதாவது என்ன சொல்றது? ஒரு ஒரு வாக்கியம் எப்படி வந்து முடிவடையுதுன்னு சொல்லிட்டு படிக்க போறோம். பாருங்க. கவிதை பேய் ஒரு போம் வந்து குடுத்திருக்காங்க. இயல் 3ல புலி தங்கிய குகை என்ற தலைப்பின் கீழ முதல்ல வந்து நூல்வெளி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாடல் படிச்சோம்னா நமக்கு எளிமையாக இருக்குமாம். காவற்பெண்டு ஒரு நிமிஷமா. பாருங்க காவற்பெண்டு என்ற சங்ககால பெண்பாற் புலவர்களுள் ஒருவர். பெண்பாற் புலவர்களுள் ஒருவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். அதாவது வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, செவிலித்தாய்னா ஒரு வளர்ப்பு தாயின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ சோழ மன்னன் நம்ம படிச்சிருப்போம், சேர சோழ பாண்டியர்கள் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ சோழர்கள் வழி வந்த அந்த மன்னன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா போரவை. போரவை கோப்பெரும் நற்கிள்ளி. அவருடைய வளர்ப்பு தாயாக விளங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவற்பெண்டு. சங்க காலம் நம்ம படிச்சிருப்போம். சங்க காலம்னா எப்ப வரலாறு போய் படிச்சு பாருங்க. அதாவது வரலாறு 6ஆம் வகுப்பு நான் உங்களுக்கு நல்லா அந்த காலக்கோடு வந்து நல்லா கொடுத்திருப்பேன். புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வரலாறு பாடம் வந்து எடுத்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு முறை போய் பாருங்கம்மா. இதுதான் வந்துட்டு அதாவது வரலாற்றினுடைய தொடக்க காலம். இது வரலாற்றுக்கு முந்தைய காலம். இது வரலாற்றுக்கு பிந்தைய காலம். அப்போ வரலாற்றுக்கு தொடங்குறதிலிருந்து 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய காலம் பார்த்தீங்கன்னா, இது கிமுன்னு சொல்லுவாங்க, இது கிபின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி, இது பின்னாடி. அப்போ கிறிஸ்து பிறந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நாம 3ஆம் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டுன்னு நினைக்கிறோமா? கிறிஸ்து பிறப்பு முதல் நூற்றாண்டா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம எப்படி வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்துட்டு கிமு 31ன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ கிமு 31ல 1, 2 அப்போ 31ல தான் வள்ளுவர் வந்து பிறந்திருப்பாருன்னு படிச்சிருப்போம். இதுவும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நினைவில் இல்லம்மா. அப்போ முன்னாடி அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு. அப்போ கிட்டத்தட்ட இங்கிருந்து முதல்ல ஒரு 3 நூற்றாண்டையும், அதாவது வரலாற்று தொடங்கின காலத்திலிருந்து 3 நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 6 நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா,
சங்க காலம் சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்க காலத்துல இப்போ நாம எந்த நூற்றாண்டில் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 21st, அதாவது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வசிக்கிறோம்னா, அப்ப 21ஆம் நூற்றாண்டுல நம்ம படிச்சிருப்போம். ஏடிஎம்கே ரூல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கே ரூல் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிவிகே ரூல் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரே ஒரு நூற்றாண்டிலேயே எத்தனை கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போது 6 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள், 600 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எத்தனை மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த சோழ மன்னனான போரவை கோப்பெரும் நற்கிள்ளியோடைய செவிலித்தாயாக அப்ப அந்த ஆட்சி காலத்துலதான் இந்த பெண்பார் புலவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ சங்க காலம்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 600 நூற்றாண்டுகள் தான் வந்து சங்க காலம். இதை நீங்க வரலாறுல பாடத்துல வந்து நல்லா தெளிவா கொடுத்துருப்பேன். தேவையானவங்க அந்த வகுப்புகள் எல்லாம் போய் பிளேலிஸ்ட்ல இருக்கும், தேவையானவங்க எடுத்து பாருங்கம்மா. புரியலன்னா வரலாறு படிக்கிறதுக்கு கடினமாக இருக்கிறவங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இங்க ஒரு கொஸ்டின்மா, மொத்தம் பெண்பார் புலவர்கள் சங்க காலத்துல வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்னு ஒரு கொஸ்டின், அதை என்னன்னு பாருங்க. அப்போ நம்ம படிச்சிருப்போம், ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால புலவர் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாரும் இன்னும் சில ஔவையார்களும் இருந்திருப்பாங்க. அப்ப ஔவையார் என்ற பட்டம் வந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது, அப்போ இந்த சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கம்மா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவா படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, கல்வியில் தேர்ச்சியும் கல்வியில நல்லா சிறந்து விளங்கியிருக்காங்க. கவி பாடக்கூடிய ஆற்றலும் மிக்கவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காவற்பெண்டு. கவிதை பாடுவதிலும் ஆற்றல் பெற்றிருக்காங்க, கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர் பாத்தீங்கன்னா இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கரு பொருளாக கொண்டு இப்பாடலை வந்து பாடியிருக்கிறார். அதாவது சங்க காலத்துல வாழ்ந்த அந்த மக்களுடைய வீரம் எப்படி இருந்துக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பொருள் தான ஒரு தீம் தான் இந்த பாடல், இந்த புறநானூற்றுல. அப்போ அதனுடைய முக்கிய பாடல் கருத்தாக கொண்டு இந்த பாடல் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. அப்போ இப்பாடலை பாடியுள்ளார். அவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெறுது. அப்போ இங்க ஒரு கொஸ்டின்மா, புறநானூற்றில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குது. அப்போ இவர் ஒரே ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒத்த பாடல்ல மொத்த தமிழ் மக்களினுடைய, பண்டைய தமிழ் மக்களுடைய வீரத்தையும் அப்படியே செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பாடலாகத்தான் இந்த புலி தங்கிய குகை என்ற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வீரம் செறிவுமிக்க ஒரு பாடல் தான் இந்த புலி தங்கிய குகை. அப்போ ஒரே ஒரு பாடலாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று வீரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். புறநானூறு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போ 8 தொகை நூல்கள்ல மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு, அது எதுன்னு பாருங்க. அப்போ ஒவ்வொரு நூல்லையும் எத்தனை பாடல்கள், ஒவ்வொரு நூல்கள்லையும் எத்தனை பாடல்கள், 8 தொகையில வந்து எத்தனை நூல்கள் வந்து இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை புலவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நூலையும் இயற்றிருக்காங்கன்னு பாருங்கம்மா. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிறைய தெரிஞ்சு வச்சீங்கன்னா, இங்கெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு மேல வகுப்பு எல்லாம் படிக்கும் போது எளிமையாக இருக்கும். அப்ப இந்த நூல் பாத்தீங்கன்னா பண்டைய காலம்னா முன்னாடி, அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து காலத்தையும் பிரிச்சுக்கணும். எப்படி வந்துட்டு சங்க காலத்தை பிரிச்சிங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிறதையும் பிரிச்சுக்கணும். அப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பண்டைய காலம், இது பாத்தீங்கன்னா இடைக்காலம். ஹிஸ்டரியில நம்ம 7th தான் அதான் படிச்சுட்டு இருப்போம், இடைக்காலம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன காலம் சொல்லிட்டு இப்ப படிச்சுட்டு இருப்போம். அப்போ இந்த காலத்து அது வாழ்க்கை முறை தான் வந்து சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ இந்த காலத்துல பாருங்க, 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. பண்டைய காலத்துல இந்த காலகட்டத்துல வாழ்ந்த, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிமு 3 கிபி 3 வரைக்கும் வாழ்ந்த மக்களுடைய அந்த காலத்தை தான் சங்க காலம். ஆனா காவற்பெண்டு காலம் எதுன்னு போய் பாருங்க, காவற்பெண்டுடைய காலம் எதுன்ட்டு தேடி பாருங்க. அப்போ அந்த காலகட்டத்துல அந்த மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. அப்போ அந்த காலத்து மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, அவங்க நாகரீகம் எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது. நாகரீகம்னா என்னன்னு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நாகரீகத்திற்கும் பண்பாடுக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாகரீகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலப்போக்குல அப்படியே மாற்றம் பெறதுதான் வந்து நாகரீகம். அதாவது பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஆஹ் கொஞ்சம், அதாவது மேலை நாட்டுடைய கலாச்சாரங்கள் கலந்ததுதான் வந்துட்டு நாகரீகம். இன்றைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அந்த அடுத்த ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் பார்த்து கத்துக்கிறது, நடை உடை பாவனைகள் எல்லாம் மாத்துவாங்க இல்லையா, இதுதான் வந்து நாகரிகம். பண்பாடு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இப்போ பொங்கலுக்கெல்லாம் வேட்டி சட்டை, அதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு பூஜை வைக்கிறது, மாட்டு பொங்கல், இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. பண்பாடு என்பது அந்த காலகட்டத்திலே பண்பட்டு 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 அது அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு தலைமுறையா மாறாமல் அப்படியே இருக்கிறதா வந்து பண்பாடு. மாறுறது வந்து பாத்தீங்கன்னா
நாகரிகம் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா. அப்ப நம்ம பண்பாடு என்பதுக்கு நாகரிகம் என்பதற்கு என்ன வித்தியாசம் தெரியும். வீரம் இது எல்லாம் பத்தி சொல்றதுதான் வந்து இது விளங்குது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புறநானூற்று பாடல். இந்த நூலில மொத்தம் எத்தனை பாடல்கள்னு பாருங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா 86வது பாடலாக இந்த பாடம் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பாடலுக்குள்ள போகும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பாருங்க. சிற்றில்னா சிறு வீடு, சிற்றில்னா சிற்று, சிற்றில்னா சிறு, இல்னா என்னன்னு படிச்சிரும், இல்னா வீடுன்னு தானே நம்ம படிச்சிருப்போம். அப்போ சிறு வீடு. கல் அலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அலைனா என்னன்னு ஒரு தமிழ் மீனிங் கூட பாருங்க. கல் அலைனா கற்குகை, கற்குகை. அதுக்கப்புறம் யாண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல இயற்றப்பட்ட தமிழ் சொற்கள். இப்போ அதுக்கு இப்போ இருக்கிற நவீன தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. யாண்டுனா எங்கே என்று பொருள். ஈன்ற வயிறுனா என்னை பெற்றெடுத்த வயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மா, அதுதான் பெற்றெடுத்த வயிறு தான் ஈன்றனா. ஈன்ற பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல வந்து திருக்குறளையா ஆமா. படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வரி வந்துட்டு பெற்றெடுத்த வயிறுக்கு தான் ஈன்ற வயிறு. பாடலின் பொருள் பாருங்க. சால்புடைய பெண் ஒருத்தி. அதாவது வந்து தமிழ் மீனிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்புடைய ஒரு பெண் ஒருத்தி அப்படின்னே வச்சுக்கோங்க. சால்பு உடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, காவற்பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று, அன்னையே, அன்னையே நம்ம என்ன சொல்றோம் அம்மான்னு சொல்றோம். அப்போ அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு அதாவது அவ என்ன செய்யறான், சின்ன அளவிலான என் வீடு இருக்குது இல்லையா, என் வீட்டுல அப்பெல்லாம் தூண் இருக்கும். வீட்டுக்குள்ள குடிலா இருந்தால் கூட அந்த வீட்டோடைய தூண்கள் இருக்கும். அந்த தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல, ஒண்ணுமே தெரியாதவள் மாதிரி, உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று என்னை கேட்கிறியே, என் மகன் எங்கே இருப்பான் என்று உனக்கு தெரியாதா? ஏன்னா இது வீரம் செறிந்த, போர்க்களத்திற்கு அஞ்சாத, அப்படிப்பட்ட குடும்பம், அப்படிப்பட்ட பரம்பரை, அப்படிப்பட்ட பண்பாடு மிக்க தமிழராச்சே, இது உனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லுவேலியா என்று கேட்கிறாயே. தெரியாதவள், ஏதும் அறியாதவள் போல நீ என் மகன் எங்கே என்று என்னை கேட்கிறாயே, உனக்கு தெரியாதா அப்படின்றதான் அதனுடைய பொருள். அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் எங்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அப்ப புலி தங்கிய குகை எப்படி இருக்கும்? அது பாத்தீங்கன்னா புலி வந்து தங்கிட்டு போயிருக்கும். அந்த புலியுடைய குகை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பயத்தை தானே கொடுக்கும். புலி தங்கிய குகைக்குள்ள நம்ம போக முடியுமா? அது எப்படி இருக்கும்? வீரம், தன்னம்பிக்கை, அஞ்சாமை மற்ற எல்லா உயர்ந்த பண்புகளையும் கொடுக்கறதா வந்து அந்த குகை. அதாவது வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அது புலிக்கு எப்படி வீரம் மிக்கதுதான் புலி. அப்போ அப்படிப்பட்ட குகை தான் எது? என்னுடைய பெற்றெடுத்த வயிறு. அந்த பெற்றெடுத்த வயிறுல எப்படி வந்து அந்த புலி குகையில தங்கிட்டு வேட்டைக்கு போகுதோ அதே மாதிரிதான் என் மகன் வந்துட்டு இந்த நான் பெற்றெடுத்த வயிறிலிருந்து இங்க இருக்குது. ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவன் அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். அவன் என் பெற்றெடுத்த வயிறு எப்படி இங்க இருக்கிறதோ புலி குகை போல அவன் இங்கு இல்லைன்னா வேற எங்க இருப்பான்? போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக என்று புலவர் வந்துட்டு, நீ அங்க போய் பாரு, என் மகனை பார்க்கணும்னா என் வீட்டுல போய் பார்க்காத, போர்க்களத்துல போய் பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட வீர செறிவு மிக்க பையன் தான் என்னோட பையன் அப்படின்றத அந்த பாடல் வரியில வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சங்ககால பாடல் பார்த்தீங்கன்னா அரசர்களுடைய வீரம், போர், கொடை, புகழ், அறம், நாட்டுப்பற்று இது எல்லாம் புற வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு நம்ம புறநானூறு படிச்சிருக்கோம். அகநானூறுனா பாத்தீங்கன்னா நம்முடைய அதாவது அகம் சார்ந்தது, அதாவது அதாவது அக வாழ்க்கைகளை பத்தி. இது வந்துட்டு வீரத்தை பத்தியும், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலைகளை பத்தி பாடக்கூடியதுதான் அகநானூறுன்னு நம்ம படிச்சிருப்போம். பாருங்க, தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். பழங்காலத்திலிருந்து இப்போ மட்டும் கிடையாது. பழங்காலம்னா நான் சொன்னதுதாம்மா. அதாவது மிடிவல் ஹிஸ்டரிக்கு முன்னாடி வந்துட்டு பழங்காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இப்பதான் கிடையாது. இப்போ நமக்கு தான் அந்த நாட்டுப்பற்றே கிடையாது. நமக்கு நாட்டுப்பற்று இருந்தா எப்படி இருக்கும் நாடு? இதுக்கு விட நம்ம அதாவது நம்ம படிச்சிருப்போம் மிடிவல் ஹிஸ்டரி தான். மிடிவல் ஹிஸ்டரி வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ உயிர் தியாகங்கள்லாம் பண்ணி முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது மொழிக்காகவும் சரி, நாட்டுக்காகவும் சரி உயிர் தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேம்மா. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மொழிக்காகவும் நாட்டுப்பாற்றுக்காகவும் நம்ம நாடு சுதந்திரத்திற்காகவும்
போராடி, அதாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, அத்தனை உயிர் தியாகங்கள், சாப்பிடாம பட்டினியா எத்தனையோ, அதாவது நம்ம நெறைய வரலாறுலாம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி நம்ம நாட்டிற்கு சுதந்திரம். நம்ம யாரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வ.உ.சி. சிதம்பரனாரே எடுத்துக்கலாம் நீங்க. அவரையே எடுத்துக்கலாம். எப்படியெல்லாம் வந்துட்டு அவருடைய கப்பல் ஓட்டி என்ன ஒரு படம் அவரது இருக்குமா, அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சது. அந்த படத்தெல்லாம் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு நம்ம நாட்டு நாட்டு சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் வந்து தன் உயிரெல்லாம் நீத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப தெரியும் நம்ம எப்படி வந்துட்டு இன்னைக்கு லைஃப்பை வந்துட்டு நம்ம எப்படி வாழறோம், அப்போ எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க. இந்த சொல்ல வந்தது மறந்துட்டேன் நானு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அத்தனை உயிர் தியாகங்கள் மொழிக்காகவும், நாட்டுப்பற்றுக்காகவும் எத்தனையோ உயிர்கள் பலியாயிருக்கு. உணவில்லாம, எதையோ சாப்பிட்டெல்லாம் இறந்திருக்காங்க. ஆனால், அவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல மரியாதை, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் அதற்கு உணர்வுக்கு மதிப்பு குடுத்தாங்களோ, அவங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சிலைகள்லாம் நிறுவப்பட்டிருக்கும். மொழிப்போர் தியாகிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிலைகள்லாம் குடுத்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சகோதரர் விஜய் சி.அம்மா இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க கரூர்ல போயிட்டு அவரை பார்க்க போறாங்க. அது நல்லா தெரியும். நம்ம கொஞ்சம் நம்ம மூளைக்கு கொஞ்சம் யோசிக்கணுமா, அதாவது அறிவுபூர்வமா சிந்திக்கணும். எமோஷனலா சிந்திக்கிறத விட, ஒருத்தர் மேல நம்ம அப்படியே அஃபெக்ஷனா போய் பார்க்கறத விட, ஒரு அறிவுபூர்வமா சிந்திக்கணும். நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம இவ்வளவு கூட்ட நெரிசல்ல நம்மளால போயிட்டு திணற முடியும். எத்தனை எவ்வளவோ இன்சிடென்ட் சொல்லலாம். நீங்க ஒரு கோவிலுக்கு போய் பாருங்க. இது கூட நடந்தது. கும்பமேளா நடந்தது. அங்க எத்தனை உயிர்கள் போச்சு. கோவிலுக்கு போறாங்க, பாத யாத்திரை போறாங்க, எத்தனை உயிர்கள் பலியாகுது. இதையெல்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. போயிட்டு கடவுளை நீங்க உட்கார்ந்த இடத்துல தரிசனம் பண்ணா கூட முழு தரிசனமும் கிடையும். அந்த மாதிரி கூட்ட நெரிசத்துல மூச்சு திணற திணற போயிட்டு பார்த்துட்டு எத்தனை உயிர்கள்லாம் போகுது. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வராங்க. அதனால கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். நம்ம இந்த இடத்துல போனா நம்மளால அந்த உள்ள போயிட்டு 1000 பேர் இருந்தா கூட அந்த 1000த்துல ஒருத்தரை கூட நம்ம வெளியே வர முடியாது. மூச்சு திணற அந்த கூட்டத்துல வர முடியாதுன்னு ஒண்ணு யோசிக்கணும். அப்படியெல்லாம் போயிட்டு இறந்தவங்களுக்கு நான் இருந்தேன்னா, அந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, என்னால என்ன ஒரு தனிப்பட்ட முறையில என்னால என்ன செய்ய முடியுமோ நிச்சயம் அதை செய்வேன். ஏன்னா அதுதான் எனக்கான ஒரு பண்பு. ஆனா யாரோடதையோ பிடுங்கி யாருக்கோ கொடுக்கறது அது எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சிலை. அவங்க என்ன தியாகிகளா? நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்க இந்த வீர பரம்பரைன்னு சொல்றாங்க இல்லையா, புறநானூற்று பாடல் வரிகள்ல, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, அப்பா போயிருப்பாரு ஆர்மிக்கு, பையன் போயிருப்பான், தாத்தா போயிருப்பான், பேரன் போயிருப்பான், வம்ச வழியா போயிட்டு எத்தனையோ பாத்தீங்கன்னா, இந்திய வாகா பார்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற அந்த வாகா பார்டர்ல இன்னைக்கு வரைக்கும் உயிரா சாவா வாழ்வா அப்படின்ற போராட்டத்துல நிக்கிற பேரு. நீங்க அந்த 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 வாகா பார்டர் எடுத்து நீங்க யூடியூப்ல கூட அடிச்சு பாருங்க. எத்தனை பேர் வந்துட்டு அது அந்த சிஆர்பிஎஃப்ல இருக்கவங்க, பிஎஸ்எஃப்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு அந்த பார்டர், அஸ்ஸாம் பார்டர், அருணாச்சல பிரதேஷ் பார்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பார்டர், சீனா பார்டர், இந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆர்மி மேனுங்க வந்துட்டு டியூட்டி பாக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை, அவங்க இறந்தா கூட அந்த நேரத்துக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், ஒரு மூவி மட்டும் எடுத்திருந்தாங்க. யாரோட சிவகார்த்திகேயன் அவர் வந்து எடுத்திருப்பாரு, முகுந்தன் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட இல்லை. எத்தனையோ உயிர்கள் வந்துட்டு நாட்டுக்காக நாட்டாங்க, எத்தனை மனைவி குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு வர முடியாத இன்னைக்குனால எத்தனையோ ஃபிளைட்லாம் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னோட மாமனார் பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன் அந்த ஸ்டாச்சு வைக்கிறது பத்தி என்னால அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். பேசுறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்கன்னா ஏன் எதிர்க்க மாட்டாங்க? எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நாட்டுக்காக, மொழிக்காக எத்தனையோ தியாகங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மரியாதை உங்களை பார்க்க வந்தான்றது இது எந்த விதத்துல இது தப்பு, இது உங்களுக்கெல்லாம் தப்பா தெரியும். ஆனா நிதர்சனமா இது நல்ல ஒரு யோசிச்சு, ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்க. அந்த எங்க மாமனார் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, வெள்ளைக்காரன் காலத்துல வந்துட்டு பட்டாளத்துல இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு பல இன்னல்கள் அந்த ஆங்கிலேயரால பாத்தீங்கன்னா அடக்கப்பட்டு அப்படியெல்லாம் அவரை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அவர் சாகும்போது பாத்தீங்கன்னா 2000மோ 3000மோ வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார்.
புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வழி அண்ணா பையன் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை நடக்கும்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சண்டை நடக்கும்போது, சண்டையில தாக்கு பிடிக்க முடியாம ஓடி வந்துட்டு, இன்னைக்கு பென்ஷன் கூட இல்லாம 90, 95 வயசு கிட்டத்தட்ட ஆகுது அவருக்கு. அவர் இன்னைக்கும் அந்த விவசாயத்துல வந்து உழைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. 90 வயசு, 95 வயசு இருக்குது. ஒரு பென்ஷன் கூட கிடையாது. ஏன்னா, நாட்டுக்காக அன்னைக்கு வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, சிப்பாய் கழகம்லாம். அந்த மாரி ஆட்சி காலத்துல ஆர்மில இருந்தவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்க. போனாங்க, பார்த்தாங்க. கொஞ்சம் கூட அறிவுபூர்வமா ஒரு மாழையில போயிட்டு பார்த்துட்டு, அவங்களுக்கு ஸ்டாச்சு, அவங்களுக்கு வேலை, குழந்தைங்க உயிர குடுத்துட்டு கோவிலுங்கள்ல போய் பாருங்க. எத்தன பிள்ளைங்க எப்படியெல்லாம் படிச்சுட்டு இருக்குங்க. மனசு வலிக்குது. என் பிள்ளைங்க கிட்ட குடுத்து பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்குது? எந்த ஆர்டிகிள் வந்து எந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, அக்கு வேற ஆணி வேற எடுத்து நாட்டையே ஆளக்கூடிய தகுதி என் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஒண்ணுமே தெரியாது. ஆர்டிகிள்னா என்னது? கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு, அரசியல்னா என்னன்னு தெரியாத தூக்கி 50,000 60,000 சம்பளத்தை தூக்கி எத்தனையோ பிள்ளைகளோட 26 27 வேக்கண்ட்டுக்கு லட்சக்கணக்குல அந்த குரூப் 1 தேர்வுக்கு காம்படிட்டிவ் பண்ணும்போது 46 போஸ்ட்டுக்கு எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி அது சரியா இருந்தாலும் ஆனா மனசாட்சிப்படி அது மிகப்பெரிய தவறு தான் அது. ஏன்னா உயிர் கொடுத்து அவங்க எத்தனையோ குடும்பங்கள்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி பையன் இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமும் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில யார் வீட்டு வேலையை யாருக்கு அனுபவிக்கிறதுன்னு பாருங்க. அதனால எத்தனையோ உயிர் தியாகங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்கள்லாம் போயிட்டு போனதுங்களுக்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அப்படி ஒரு மனசு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. நம்ம எதை சரி சரி செய்யறது சரி. சில விஷயங்கள் நல்லது பண்றாரு நல்லதுன்னு அதை எடுத்துப்போம். சரி தவறுன்னு சொல்றது அதை நம்ம கட்டாயம் சுட்டி காட்டுதான் ஆகணும். ஏன்னா அது இன்னொருத்தருடையது இன்னொருத்தருடையது அது. நமக்கு செய்யணும்னா இப்ப நான் செய்யணும் எனக்கு இருக்குது உங்களுக்கு செய்யணும் என்கிட்ட 10 ரூபாய் இருக்கா ஆளுக்கு 10 ரூபாயா பிரிச்சு விடுவோம் இல்ல ஆளுக்கு 5 ரூபாயா பிரிச்சு கொடுப்போம். அது நியாயம், அது தர்மம். ஆனா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அநீதி. இது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். நான் என்னுடைய சார்பா இதை நான் சொல்லுவேன். இது யாராக தவறாக எடுத்துக்காதீங்க. உங்களை வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கம்மா. நான் ஒரு விஷயம் அங்க சொல்றேன். எந்த ஒரு இந்த இந்த எக்ஸாமுக்கு 31 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2012ல இந்த டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 20,000 பேர் அன்னைக்கு போயிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் 2013க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 23ல மட்டும் இந்த மெயின் எக்ஸாம் எழுத வச்சு சில பேர் போனாங்க. அந்த இடைப்பட்ட கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு இடையில ஒரு டீச்சர்ஸ் கூட போக முடியாம எத்தனை ஆண்டுகள் படிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. 5,000 10,000 15,000த்துக்கு சேலரிக்கு டெம்பரரி டீச்சர்ஸா போயிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல டெம்பரரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரி டீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டு பர்மனன்ட் பண்ணாம 5,000 சேலரிக்கு கூட ஒரு ஜென்ஸ் வாங்குறாங்க சேலரி. இப்படி எல்லாம் ஒரு டீச்சர்ஸ்க்கு இருக்குது. சொலையா தூக்கி 31 போஸ்ட் தூக்கி கொடுக்குறீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமா யோசிச்சு பாருங்க இது சரியா தவறான்ட்டு. இது நான் பேசுறது சில பேருக்கு அது மனக்கசப்பை கொடுக்கலாம். ஆனா இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இது தவறான ஒரு அவரு செய்யறது வந்து இது தவறானது. அவர் கொடுக்கட்டும் இருக்கிறது என்ன வேணாலும் அவர் செய்யலாம், தப்பே இல்லை. ஆனா நம்ம நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இது நமக்கு என்ன சரியோ இது யாருக்கு கொடுக்கணுமோ அது அவங்களுக்கு தான் போய் சேரணும். இது தகுதி இல்லைன்றது நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா இது கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்கணுமே ஒழிய இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வேலை வந்து இதுக்கு டிஎன்பிஎஸ் கிடையாது. நம்ம கிட்ட இப்ப என்கிட்ட பவர் இருக்குதுன்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்காதுன்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. அது என் மனசாட்சிப்படி நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அந்த மாதிரிதான் பண்ணா அது நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி நம்ம எந்த கட்சி அந்த கட்சி நமக்கு தேவையே இல்லைம்மா. நல்லது செஞ்சா வரவேற்போம், தவறா இருந்தா கேட்கலாம், தப்பே கிடையாது. இது என்னோட கொள்கை. பாருங்க, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலிர் சேர்ந்து போகிய கல் அலை போல இயன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே காவற்பெண்டு. என்ன ஒரு அழகான பாடல் வரிகள் பாருங்க. சிற்றில் அந்த கவி நடைக்கு வந்து உரைநடை வடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, போம் அண்ட் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு உரைநடை வடிவத்துல நம்ம படிச்சிருக்கேன். யார் வந்து உரைநடையை வந்துட்டு பாரதியார் கவிதைகள்ல வந்து உரைநடையை வந்து எழுதியிருப்பாருன்னு, அதாவது புது கவிதை படிச்சிருப்போம் இல்லையா, மரபு கவிதைகள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உரைநடை வந்து யாருடைய காலகட்டத்தில இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்க. 20ஆம் நூற்றாண்டுல யாரோடது, அமெரிக்காவுல வந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு, அதுக்கப்புறம் இது தமிழ்நாட்டுல வந்து யார் பின்பற்றினாங்க, அதுக்கப்புறம் யார் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பாருங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் எல்லா வகுப்புலையும் உங்களுக்கு. பாருங்க உரைநடை வடிவில பாருங்க. இந்த கவிதை வந்து உரைநடை வடிவில கொடுத்துருக்காங்க.
பாருங்க. சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று அதாவது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் கூரை வீடு தான். நாங்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடி வீடு. அதனால தான் குடிசை இல்லா மாநிலம். அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்கம்மா. நீங்க நீங்க இப்ப கண்ணோட்டமா இத நான் பேசுறது சரியா, தவறான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க தெரியாத பிள்ளைங்களா இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. நாம இந்த அதாவது இந்த திராவிட ஆட்சியில தான் பார்த்திருப்பீங்களா பொறந்திருப்போம், வளர்ந்திருப்போம், வாழ்ந்திருப்போம். இந்த இந்த குடிசை பகுதி, குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுனது யாருன்னு சொல்லிட்டு பாருங்க. மின்சாரமே இல்லாத எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, எத்தனை வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜனதா லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி லைட்டு பயன்படுத்தி இலவச மின்சாரன்றதே இருந்ததா? பம்பு செட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயில் என்ஜின் போட்டுட்டு ஓட்டுறது எங்க குடும்பமே இருக்குது. அவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த எண்ணெய் ஆயில் என்ஜினுக்கு வாங்கி ஊத்த முடியாத சூழ்நிலை, பயிரு அந்த மாதிரிலாம் வச்ச சூழ்நிலை, இலவச மின்சாரம் வந்த காலகட்டம்லாம் எத்தனை அனுபவிச்சுட்டு, நான் கூசாம அனுபவிச்சுட்டு, ஒருத்தர் மேல வந்துட்டு ஈஸியா வந்து நம்ம அதாவது பேசுறது மிக தவறான செயல்மா என்ன பொறுத்தவரைக்கும். நல்லத நல்லத பாராட்டுங்க. தப்பா இருந்தா சுட்டிக்காட்டுங்க. ஆனா எதுவுமே தெரியாத கண்மூடித்தனமா வார்த்தைகள்ல வந்துட்டு பேசுற பேச்செல்லாம் வந்துட்டு, அது நம்ம படிச்சவங்களுக்கும் சரி, அது தலைமை பண்புக்கும் சரி, நானே இருந்தானாலும் ஒரு ஒரு டீச்சரா இருந்தா கூட, அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தகுதியே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்கே சொல்லிக்கிறேன். வேற யாருக்கும் நான் சொல்லல. அதனால நீங்க இந்த இந்த பார்க்குறங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டெட்டுக்கு இப்போ டிஆர்பி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நல்ல விஷயங்கள கத்துக்கோங்க. நல்ல விஷயங்கள பாருங்க. இயற்கைய பாருங்க. நிறைய பீஸ்ஃபுல்லான ஒரு எண்ணங்கள உங்களுக்கு குடுக்கும். பாசிட்டிவ் வைப் குடுக்கும் உங்களுக்கு. நிறைய அதாவது நீங்க ரீல்ஸ பார்த்து பார்த்து நம்முடைய மைண்ட பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடிமையாயிட்டு சிந்திக்க விடாம இருக்கிறத விட, அது எல்லாம் நீங்க தூரமா வச்சுருங்க. ஃபோன தூக்கி தேவைக்கு மட்டும் ஒரு நல்ல வகுப்பா உங்களுக்கு தெரியலையா? புரியலையா? புக்க திரும்ப திரும்ப வாசிங்க. உங்களுக்கு நிச்சயம் புரியும். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் படிக்கிறத வந்துட்டு நம்மளால ஒண்ணும் படிக்கிறதுக்கு வந்து அதாவது தமிழ்ல கல்வியிலே சிறந்த விலங்குன்னு பழங்காலத்திலே இருக்கும்போது, இப்பவா இல்லாம போகுது கம்ப்யூட்டர் காலத்துல. அதனால கற்காலத்திலே இருந்திருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் காலத்துல இல்லையாம இருக்கும். அதனால நிச்சயம் அறிவு எல்லாருக்குமே இருக்கு. அறிவு எல்லாருக்கும் சமமான அறிவு தான் கடவுளால படைக்கப்பட்டது. அது நம்ம பயன்படுத்துற அளவுல தான் அந்த அறிவு வந்துட்டு மேம்படுமே ஒழிய, அது இல்லன்னா அதுதான் உங்களுக்கு அன்னையிலிருந்து நான் எல்லா வகுப்புலயும் சொல்லியிருப்பேன். அதை பயன்படுத்துங்க. அதனால உங்களுக்கு தேவையா இருந்த வகுப்புங்கள பாருங்க. இது நல்ல விஷயத்துக்காக கேளுங்க. நல்ல விஷயத்த நாடுங்க. கண்டதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்குடைய அறிவ வந்துட்டு வளர விடாம, அங்கேயே இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது? அந்த ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அடிக்டட் ஆயிட்டு, அ அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அடிக்டட் தான் அது. போதை பழக்கம் மட்டும் அடிக்ட் கிடையாது. இத பார்த்து இதுக்கு கீழே இதுல அப்படியே உள்ள ஊன்றி போறது, இதுவும் தன் வேலைய செய்ய முடியாம இதுலயே மூழ்கி கிடக்கிறது ஒரு அடிக்டட் தான். அதனால தேவைக்கு பாருங்க. நல்ல விஷயங்கள பாருங்க. இயற்கைய பாருங்க. இயற்கையை ரசிங்க. இயற்கையோடு பேசுங்க. இயற்கையோடு ஒன்றிணைங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. இயற்கை இருக்கிறதுனால தான் நாம இருக்கிறோம். அப்ப இயற்கை அடுத்த தலைமுறையினருக்கு நாம எப்படி இந்த இயற்கையோட நல்ல ஒரு ஒரு மாசு இல்லாத ஒரு இயற்கையோடு நம்ம வாழ்ந்திருக்கோமோ, நம்ம அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணும். தன்னலம் கருதாம பொது நலத்தோடு எந்த ஒரு விஷயமாக கேளுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அத சேர்த்து குடுக்கும். இந்த மாரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க செய்யுங்கம்மா. ஏதாவது தவறா நான் வந்து இந்த வகுப்புல பேசியிருந்தேன்னா, அத யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு விஷயம் இப்ப ஒரே ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம 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 வாழ்க்கை கூட பொருத்திக்கலாம். அது அப்படிப்பட்ட எடுக்கிற நோக்கம் தானே ஒழிய, இந்த பாடல்லாம் யாரும் யூடியூப்ல எடுக்காம இருப்பாங்க? எடுப்பாங்க. எனக்கு என்ன சொல்லணுமோ அத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இத பார்க்கறதுக்கு தேவையானவங்க மட்டும் பாருங்க. தேவையில்லாதவங்க இது 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ இத என்ன உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது அ நேரம் விரயம்னா விட்டுட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல விஷயங்கள பாருங்கம்மா. கவினை என்ன பாருங்க. சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, என் வீட்டுடைய சிறு குடில் அதான் இந்த குடில் இருக்குது இல்லையா? இதுதான் இந்த மாதிரிலாம் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் இல்ல. எல்லாம் வந்து இந்த 90ஸ்ல பாருங்க. இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 90ஸ் வீடியோ தான் சும்மா தான் நான் மறுபடியும் இந்த மாரிலாம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அந்த மாரி நல்ல விஷயங்கள்லாம் பாருங்க. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. வாசல்ல படுத்துட்டு தூங்குவாங்க. திருட்டு பயம், எந்த பயமும் கிடையாது. கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்குற மாரிலாம் இப்போ வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாரி இருந்த காலகட்டத்தில, அப்பவே அப்படி இருந்ததுன்னா, அப்ப இவங்க வாழ காலத்த பாருங்க எப்படி இருந்தது. அப்ப என்னுடைய இந்த தூண பற்றிக் கொண்டு நிற்கிற என் பெண்ணே, கேட்கிறியே பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யானறியேன் எனக்கே தெரியாது. அவன் எங்க இருப்பான் எனக்கு தெரியாது. புலி தங்கிச் சென்ற குகை போல அந்த புலி தங்கிட்டு போகும் இல்லையா? வேற போருக்கு அந்த மாதிரி என்னுடைய வயிறு மட்டும்தான் அவனை பெற்ற வயிறு அது மட்டும்தான் இங்கிருக்குது. ஆனால் ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போர்க்களத்துல இருந்திருப்பான். போயிட்டு போர்க்களத்துல போய் தேடிப் பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாடல் வந்துட்டு. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சில எங்க ஊருன்னே வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, பரம்பரையா அந்த எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க. அந்த ஆர்மில போயிட்டு. அப்ப கூட அந்த ஆர்மிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு, அந்த 18 வயசு 12த் முடிச்ச உடனே, இன்னைக்கு போற புள்ளைங்க அத்தன பேர் அவ்ளோ ஒரு நாட்டுப்பற்றோட இருக்கிறாங்க. சில புள்ளைங்க வெறித்தனமா இருக்கிறாங்க. நீங்க எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது வெறித்தனமா இருக்கீங்களோ, நாட்டப்பற்றுக்காகவே பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா இருக்கிறாங்க. அந்த மாரி இதெல்லாம் அப்படி ரசிச்சு இன்றைக்கு க ப பாக்க ஒத்து பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபயர்ஸோட இன்னைக்கு நாட்டு சூழலோட ஒத்து பார்த்துக்கோங்க. தவறு இருந்தா யாரா இருந்தாலும் சுட்டிக்காட்டுங்க. நல்லத வந்துட்டு எப்பவுமே வந்து ஆதரிங்க. இந்த மாரி ஒரு நல்ல ஒரு பண்புகளோட வந்து பார்த்து நீங்களும் வளருங்கம்மா. அது பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு கொள்கையில இந்த மாரி ஒரு பிரின்சிபல் உங்களுக்குன்னு ஒரு தனி பிரின்சிபல் வச்சுக்கோங்க. அது எப்பவுமே உங்கள வந்து உயர்த்தும். நல்லா சேவை செய்யணும்னு தான் நம்மள மிகப்பெரிய ஆளா காட்டணும்னு அவசியம் கிடையாது. நல்ல பேச்சு, நல்ல பணிவான பேச்சே நம்மள வந்து பல மடங்கு உயர்த்தும். பாருங்கம்மா. இப்ப பாருங்க. சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை அறிந்து கேட்டிருந்தேன் இல்லையா? எத்தன பெண் பெயர்கள்னு அவங்கள பத்தி கேட்டு இங்க எழுத சொல்றாங்க. பண்டைய கால போர்க்கருவிகள் பண்டைய காலத்துல வந்து பண்டைய காலங்களுக்கு அந்த போருக்கு போம்போது கருவிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப எப்படி வாளு, கத்தி அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா? அத வந்துட்டு படம் வரைந்து அவற்றின் பெயர்கள் எல்லாம் படத்த வரைய சொல்லிட்டு, கத்தி இருக்குன்னா கத்தி படம் வரைஞ்சு கத்தின்னு எழுதுங்க. அந்த மாரி துப்பாக்கின்னா துப்பாக்கி படம் வரைஞ்சு அது எழுதுங்க. அந்த காலத்துல எந்த மாதிரியெல்லாம் போர்க்கருவிகள் இருந்தோ அதை படம் வரைஞ்சு எழுத சொல்றாங்க. இதோட இந்த வகுப்பு வந்து நிறைவடையுது. அடுத்த வகுப்புல நல்ல சுவாரஸ்யமா இருக்குது இல்லையா? நாட்டுப்பற்று, இயற்கை, என்ன மாரி அற்புதமான மொழி, எதுக்கு ஒண்ணோட ஒண்ணு எப்படி ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க. ரசிச்சு படிங்கம்மா. இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிக்கணும், எக்ஸாமுக்கு இப்ப மனப்பாடம் செய்யணும். ஐயோ! இத ஞாபகத்துல வச்சுக்கணுமே, எப்படி நிக்கல இப்படியெல்லாம் படிக்காதீங்க. நல்ல ஒரு இன்வால்வ்மென்ட், அது கூட ஒரு கனெக்ட் அப்படி ஆகிட்டு ரசிச்சு ஒரு அது கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி படிங்க. நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு. ஒ அ அ படிக்கிறத தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது? ஒரு மதிப்பு குடுக்கும். நெறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. நம்ம எப்படி இருக்கணும்ன்றத கத்துப்பீங்க. அவ்வளோதான். ஓகேம்மா. தேங்க் யூ. அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.